நீங்கள் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு மாத்திரை சாப்பிட்ணுமா இல்லை டயட் எக்ஸசைஸ்லேயே குறைக்கலாமா? வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். போன வீடியோவில் சொன்ன மாதிரி 2 கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது. ஒன்று எல்டிஎல், இன்னொன்று ட்ரைக்ளிசரைட். இதில் எல்டிஎல் தான் ரொம்ப கெட்ட கொலஸ்ட்ரால். இது இருந்தால் ரொம்ப அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 190 190க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடணும். லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடணும். உங்களுக்கு ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 190க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹார்ட் டாக்டரையோ இல்லை எண்டோக்ரைனாலஜிஸ்டையோ பார்த்து நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 100 to 189. ஸோ இந்த லெவலில் இருந்தால் உங்களுக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இல்லை, 60 வயசுக்கு கீழே உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரல, அப்பா அம்மா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டாம், டயட் எக்ஸசைஸ்லேயே குறைக்கலாம். பட் உங்களுக்கு பிபியோ சுகரோ கொலஸ்ட்ராலோ இருந்ததுன்னா 100 to 190 189 உங்கள் எல்டிஎல் இருந்துச்சுன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது நல்லது. அடுத்தது ட்ரைக்ளிசரைட். ஸோ ட்ரைக்ளிசரைட் 500க்கு மேலே போனால் கண்டிப்பாக மாத்திரை சாப்பிடணும். ஸோ 150 to 500 பார்டர் லைன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது நல்லது, இல்லைன்னா டயட் எக்ஸசைஸ்லேயே குறைக்கலாம்.